Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு அக்ரெசிவ் இன்வெஸ்ட்னா பார்த்தோம். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னா அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க, இளைஞர்கள் தான் இதில் அதிகமாக ஈடுபடுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடரேட் இன்வெஸ்டர்ஸ்னால் என்ன பார்த்தோம்னா குறைந்த அளவு ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களுடைய ஃபண்டு என்றைக்கும் சேஃபாக இருக்கணும், தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கும் புதுசாக ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் வரவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் மாடரேட் உகந்ததுன்னு பார்த்தோம். அது மாதிரி கன்சர்வேட்டிவ்னால் என்னென்னா இல்லை ரிஸ்க்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அக்ரெசிவில் 80% ரிஸ்க்கு, மாடரேட்டில் 50% ரிஸ்க்கு. ஆனால் இது கன்சர்வேட்டிவில் ரிஸ்க்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது, தெஃப்ட் கடன் பத்திரங்களில் தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதலீடு 100% வந்துடும், லாபம் கொஞ்சம் குறைந்த அளவில் வரும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆனால் மாதம் ரெகுலர் பண தேவை இருப்பவர்கள் அவசரத்திற்கு பணம் எடுக்க ஈக்விட்டி ஒத்து வராது. ஆக இவர்களது முதலீடு 80% டெஃப்ட் ஃபண்டுகளில் இருக்கும். மூலதன பாதுகாப்பு, குறைந்த ஆபத்து, நிலையான வருமானம், குறைந்த வளர்ச்சி. இந்த வகை முதலீட்டாளர்களுக்கு தங்களின் முதலீட்டு இலக்குகளை அடைய பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானம் தரும் முதலீடு செய்வார்கள். ஓய்வூதியத்திற்கு பின்வாழும் மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு இது ஏற்றது. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸுங்கிறது யாருன்னா இல்லை ரிஸ்க்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஃபுல்லாகவே ஈக்விட்டி ஒத்து வராதுன்னு நினைக்கிறவங்க டெஃப்ட் ஃபண்டில் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா மூலதனம் பாதுகாப்பாக இருக்கும், குறைந்த ஆபத்து, நிலையான வருமானம். ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரிஸ்க் இல்லை. ஆனால் உங்களுடைய மூலதன பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது மேக்சிமம் ஓய்வூதியத்திற்கு பின் இருக்கிறவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கும் எனக்கு வருமானம் கம்மியாக தான் வருது, என்னுடைய வருமானத்தில் நான் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைக்கிறவங்களுக்கும் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப இவங்க தான் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். இவங்களுக்கெல்லாம் இது உகந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.